செப்டம்பரில் பொருட்காட்சியா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு இந்த ஹாலிடேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சாச்சு நமக்கு. இது வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தீவுத்தடலில் தாங்க. தீவுத்தடலுக்கு மறுபடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தைங்களை சந்தோஷப்படுறதை விட நமக்கு வேற என்னங்க வேலை இருக்க போகுது. இங்கே வந்து சென்னையிலேயே முதல்ல வந்து துபாய் குளோபல் வில்லேஜ் அப்படின்ற பேரில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து 2 பேர் போனதுனால 2 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ டிக்கெட் கிழிச்சு கையில் கொடுத்த உடனே உள்ளே வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக போனோம். பார்த்தா என்ன மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ அவரை பார்த்துட்டு ரொபாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம போனோம் அப்படின்னா 60 ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா அனிமல்ஸும் வந்து அசைகிற மாதிரி சவுண்டு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிகளின் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஹாரர் ஹவுஸு 3D ஷோ வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபன்னி மிரர் அப்படின்னு சொல்லிலாம் வச்சுருந்தாங்க. அந்த அக்கா வந்து உள்ளே போய் பாருப்பா தம்பி அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்டர் வாட்டர் அக்வேரியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்ததான். பட் இதெல்லாம் வந்து செப்பரேட் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் விளையாடுறதுக்கு அது வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார் ஓட்டுறதெல்லாம் வச்சுருக்காங்க. பேய் வீடே வந்து எதுக்கு ரிப்பீட்டாக வச்சுருக்காங்கன்றது தெரியல. ஸோ இது வந்து 2வது ஹாரர் ஹவுஸு. அதுக்கப்புறம் 3வது ஹாரர் ஹவுஸ் ஒன்று இருக்குது, ஹாரர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பவுன்சிங் பால்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடுறது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் மிதக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். துபாய் குளோபல் வில்லேஜ். பாஸ்போர்ட்டே இல்லாமல் செலவே இல்லாமல் துபாயை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்டட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துபாய் மட்டும் இல்லைங்க, பல கண்ட்ரிஸை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லண்டன் பிரிட்ஜை வந்து அப்படியே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவு வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து செட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஃபில் டவர் இருக்குது, சாய் கோபுரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைனாவில் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புர்ஜி கலிஃபா வச்சுருக்காங்க. ஸோ ஈஃபில் டவர் வச்சுருக்காங்க. அமெரிக்காவோட அந்த லேண்ட்மார்க் லிபர்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலாக இருக்குது. இந்த அளவு ஒரு அட்மாஸ்பியர் ஒரு பெரிய லெவலில் வந்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்க்கல. ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்னாலே ஒரு சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வந்தேன். ஆனால் வேறு லெவலாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஹாலிடேஸ்க்கு உங்கள் ஃபேமிலியை கிட்ஸோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ் தான். ஸோ உள்ளே வந்து சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் இதுதான் அந்த புர்ஜி கலிஃபா. ஸோ பார்க்கறதுக்கே வந்து அந்த டவர் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரைடெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ரைடுலேயே வந்து புதுமையான அதாவது லைட் செட்டிங்கோட போட்டிருக்குது. ரொம்பவே வந்து கண்ணை பறிக்குதுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அந்த லைட் செட்டிங்கோட பார்க்கறதுக்கே வீடியோவில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு பிடிச்சமான எல்லா விதமான ரைடுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும்.